சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தொடர்ந்து அதிமுகவின் சார்பில் பெருந்திரளாக உடைந்து மக்கள் இங்கு வந்து சேர்க்கிறார்கள். மற்றபடி மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை தொகுதிகளில் தாவேகா நேரடியாக களமிறங்க உள்ளது. மதுராந்தகம் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒரு கோரிக்கை எழுப்பியிருக்கிறார். நேயர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஜோசப் சி விஜய் 2 தொகுதியில போட்டிட்டார். அதுல 2லயுமே வெற்றி பெற்றார். ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு, அதே மாதிரி பெரம்பூர். இப்ப திருச்சி கிழக்குல அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டார். ஒரு தொகுதியில தானே நிற்க முடியும். ஏதாவது ஒரு தொகுதியில் மட்டும்தான் பிரதிநிதியாக இருக்க முடியும். இது எல்லோருக்கும் தெரியும். அப்ப சட்டசபையில் இருக்கிற நேரத்தில் இன்னொரு தொகுதியில அவர் போட்டியிட முடியாது. அவர் கட்சியின் சார்பில் எல்லா கட்சியும் போட்டிடுவார்கள். அங்கே வெற்றி பெறுவர்கள் அந்த தொகுதிக்கான ரெப்ரசன்டேட்டிவ் வருவார்கள். இதுதான் நியதி. தொடர்ந்து அதிமுகவின் சார்பில் பெருந்திரளாக உடைந்து மக்கள் இங்கு வந்து சேர்க்கிறார்கள். இப்போ மதுராந்தகத்துல உங்களுக்கு மரகதம், தாராபுரத்திலிருந்து சத்யபாமா, பெருந்துறையிலிருந்து ஜெயக்குமார், அம்பாசமுத்திரத்திலிருந்து இசக்கி சுப்பையா, இவர்கள் எல்லோரும் அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க. இன்னும் பலர் வந்து கொண்டிருந்தார்கள். சம்பத்து கொண்டவர்கள் எல்லாம் அது 2வது. முதல்ல வந்தது இவங்க. இவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். இப்ப இதனால இப்ப இந்த 5 தொகுதிகளும் காலியாகத்தான் இருக்கிறது. 1 பெரம்பூர், அப்புறம் ஏடிஎம்கேவுடைய 4. இப்ப இங்க இடைத்தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளது. ஏன்னா அது குறிப்பிட்ட நாள்ல எலெக்ஷன் நடத்திடணும். அடுத்த மாதம் ஜூலை மாதம் இதற்கான அறிவிப்புகள் வரப்போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் முக்கியமான செய்தி. இப்ப அடுத்து இந்த தேர்தலில் யாரை நிறுத்த போறாங்க? அதிமுகவிலிருந்து உடைந்து வந்தார்களா? நான் சொன்னேன், இவர்களுக்கு கொடுக்க போகிறார்களா அல்லது புதிதான வேட்பாளர்களை நிறுத்த போகிறார்களா? முக்கிய அறிவிப்பை பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதிமுகவில் வந்தவர்களை, குறிப்பாக மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற மரகதம், குமாரவேல், அது மாதிரி தாராபுரம் தொகுதியில வெற்றி பெற்ற சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் தொகுதியில இசக்கி சுப்பையா. இப்ப இவர்களுக்கு இடைத்தேர்தலின் போது அதே தொகுதியில போட்டியிட தாவேகா சார்பில் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டு வந்தது. ஆனா தற்போது பனையூர் தரப்பில் இருந்து வெளியாகியுள்ள, அதாவது விஜய் தரப்பிலிருந்து வெளியாகியுள்ள தகவலின்படி மேற்குறிப்பிட்ட இந்த 4 பேரில் 3 இடைத்தேர்தலில் வாய்ப்பளிக்க சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு என்று கூறப்படுகிறது. குறிப்பாக தனிப்பட்ட செல்வாக்கு ஏதும் பெரிய அளவில் இல்லாத மரகதம், குமாரவேல், அதே மாதிரி தாராபுரம் சத்யபாமா, அதே மாதிரி ஜெயக்குமார் ஆகியோருக்கு இடைத்தேர்தல் வாய்ப்பு வழங்கப்பட போவதில்லையா? அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. தாராபுரத்திலையும் மதுராந்தகத்திலையும் பெருந்துறைக்கும் சிறிது காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஏதாவது ஒரு வாரிய தலைவர்கள் பதவி வழங்கப்படும். அதே சமயம் அம்பாசமுத்திரத்துல தனக்கென ஒரு தனி செல்வாக்கு பெற்றிருக்கிற இசக்கி சுப்பையாவை இந்த முறை களத்தில் இறக்குவதற்கான முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா டிஎம்கேக்கு டஃப் கொடுக்கணும் இல்லை? சரி, அடுத்து முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி கிழக்கு தொகுதி. திருச்சி கிழக்குல நடிகை ராகவ் லாரன்ஸ் அவர் கண்டிப்பாக இறக்கப்படலாம், அல்லது கூபா கிருஷ்ணன் மகன் சிரஞ்சீவி, இந்த ஒருவருக்கு அங்கே வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது செய்திகள் வந்துவிட்டது. கிறிஸ்தவர்கள் அதிகமுள்ள இந்த தொகுதியில் லாரன்ஸின் பெயரை பொது தேர்தலின் மீது விஜய்க்கான மாற்று வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்டு இருந்ததால்
சிரஞ்சீவியின் பெயரும் தற்போது கூபா கிருஷ்ணனுடைய மகன் பெயரும் பரிசீலனையில் இருக்கிறது. வரக்கூடிய 11ஆம் தேதி நாளை மறுநாள் 2 நாள் இருக்கிறது. முக்கியமான அறிவிப்பு வெளியிட உள்ளதாக லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். அநேகமாக அவர் நிற்கலாம். இதனால அந்த தொகுதியில திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தாவேகாவினுடைய வேட்பாளர் யார் என்கின்ற முடிவுகள் கிட்டத்தட்ட தெளிவாகிவிடும். மற்றபடி மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை தொகுதிகளில் தாவேகா நேரடியாக களமிறங்க உள்ளது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு 2 தொகுதி முடிச்சிட்டேன். அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையா, அவர் ஒரு ஒரு முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர், அவருக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை போன்று இந்த 3 தொகுதிகளும் இவங்க கிடையாது. இப்ப இந்த 3 தொகுதிகளில் தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை. அதாவது பெருந்துறை ஜெயக்குமாருக்கோ, தாராபுரத்தில் இருக்கக்கூடிய சத்யபாமாவுக்கோ, மதுராந்தகத்தினுடைய மரகதத்திற்கோ பெரிய செல்வாக்கு இல்லை. அதனால இந்த பொது தேர்தலின் போது மதுராந்தகம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட எழில் கேத்ரின் எழில்மலை, அவர் பெருந்துறை தொகுதியில் போட்டியிட்ட அருணாசலம், தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட கௌரி சித்ரா ஆகியோரை மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ளதாம். எப்படி வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏற்கனவே நின்று தோல்வி அடைந்தவர்களுக்கு மறுபடி வாய்ப்பு. இதனிடையே இந்த இடைத்தேர்தலில் மதுராந்தகம் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒரு கோரிக்கை எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இனி வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையிலே இன்றைக்கு ஒரு நிலைத்தன்மைக்கு அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஒரு 3-4 தொகுதிகளில் ஏற்கனவே கேத்ரின் போன்றவர்கள் தாவேகாவிலே இருந்து தோல்வி கண்டவர்களுக்கு அதே கட்சியில் அவர்கள் கொடுத்திருக்கிறது ஒரு மிக முக்கியமான இடம். கொடுக்க போகிறார்களா என்பது ஒரு முக்கியமான இடம். அதே சமயம் அதிமுகவில் இருந்து வந்த சத்யபாமா, பெருந்துறை, ஜெயக்குமார் மற்றும் மரகதம், இந்த 3 பேர்ல 2 பேர் தலித் வேட்பாளர்கள். இப்ப இவர்களுக்கு அவர்கள் கொடுக்காமல் ஒதுக்கிவிட மாட்டார்கள். ஆனால் தற்போது கொடுக்கப்பட்டால் அது பலவிதமான கேள்விகளுக்கு வழிவகுக்கும். குதிரை பேரம் நடந்திருக்கிறது, தாவேகா அவர்களை குதிரை பேரத்தால் தான் இங்கே வர வைத்தார்கள் என்று செயல்பட ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் திருச்சியில வேறொரு வேட்பாளர் தான் நிற்பார். அங்கே அதே வேட்பாளர் கிடையாது. அங்கே லாரன்ஸ் அல்லது சிரஞ்சீவி, கூபா கிருஷ்ணனுடைய பையன், அது உறுதியாக தெரிகிறது. அநேகமாக கிடைக்கும் தகவல்கள் லாரன்ஸுக்கு தான் வரும். அவர் தான் லாரன்ஸுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது, ராகவ் லாரன்ஸுக்கு. அதற்கான காரணம் அவர் ஒரு சினிமா, ஒரு ஃபெமிலியர், ஒரு டான்ஸர், ஒரு அறக்கட்டளை வைத்து பெரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால ஒருவேளை அவருக்கு கிடைக்கலாம். இரண்டாவது, இசக்கி சுப்பையா தனிப்பட்ட செல்வாக்கு கொண்டவர். அதிமுகவினுடைய வாக்குகளை உடைப்பார். அந்த தொகுதியிலே அவர் வெற்றியும் பெற்றவர். மீண்டும் அவர் இங்கே நிற்கின்ற போது அவருக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே தென் பிராந்தியத்தில் தமக்கான ஒரு முகம் ஒன்று வேண்டும் என்று அவர்கள் இசக்கி சுப்பையாவை அங்கே உறுதியாக நிறுத்தலாம் என இந்த 2 செய்திகளும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது தவிர பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், இந்த 3ல் இந்த 3 பேருக்கும் கிடையாது. ஜெயக்குமார் கிடையாது, சத்யபாமா கிடையாது, மரகத்துக்கு. அதுக்கு பதிலாக ஏற்கனவே நின்று தோல்வியடைந்த கேத்ரின், ஒரு சித்ரா, இந்த 3 பேருக்கும் கொடுக்கலாம் என்று செய்திகள் வந்திருக்கிறது. அவர்களை விட்டு மாறி வேறு வேட்பாளர்களும் அநேகமாக அழைக்கப்படலாம். இது கடந்த 1 மாதம் தான் ஆகிறது. 10ஆம் தேதி, இன்றோடு 1 மாதம் ஆக போகிறது. நாளையோ நாளை மறுநாளோ இதற்குள் அவர்கள் அரசியலை நன்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் பாரதிய ஜனதா தனது அஸ்தியாரத்தை எடுத்திருக்கிறது. ஏதோ ஒரு போதை கேஸில் ஆதவ் அர்ஜுனாவை சிக்க வைப்பதற்கான திட்டம். இவ்வளவு காலம் ஆதவ் அர்ஜுனா என்ற ஒருவர் மீது போதை வழக்கில் இல்லை. இப்போது அந்த கும்பலோடு, அவருக்கு சர்வதேச கும்பலோடு தொடர்பு என அமலாக்கத்துறை எடுத்திருக்கிற ஒரு செய்திகளையும் நாம் இதோடு இணைக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் என்னதான் செய்தாலும் கழுதை தேர்ந்து கட்டெரும்பாக பாஜக சுருங்கி போய்விட்டது. இருப்பதையும் ஒன்றாக உடைத்து அண்ணாமலை வெளியேறி 15 லட்சம் பேரை சேர்த்திருக்கிறார். அண்ணாமலையின் மீது பல சந்தேகங்கள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் உள்ளதும் போனதில் உள்ள கண்ணா என்று சொல்வதை போன்று பாரதிய ஜனதா
எல்லா இடத்திலும் தமிழ்நாட்டில் என்னதான் அவர்கள் அமலாக்கத்துறையை கொண்டு விட்டாலும் ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த கட்சியை உடைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் நீ இல்லை என்றால் மற்றவர்கள் வருவார்கள். ஆனால் பாஜகவுக்கு இடமில்லை என்பது இந்த செய்தியின் மூலம் தெரிகின்றது. அடுத்து விஜய் அவர்கள் இந்த ஆதவ் அர்ஜுனாவை எல்லாம் கொண்டு வந்து நெருக்கடி கொடுப்பது அவர்கள் சில காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காகத்தான். 2029 தேர்தலில் சில காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காகத்தான். ஆகவே இது போன்ற சில செய்திகள் நமக்கு தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கு இந்த செய்தியில உண்மைத்தன்மை இன்னும் ஒரு 3 நாட்களில் வெளியேறும். 11ஆம் தேதி ஒரு அறிவிப்பை வரப்போவதாக செய்திகள் வந்திருக்கிறது. மீண்டும் இது மாதிரி ஒரு செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.